பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் அன்போடு இந்த ஊழியத்திற்காக வாழ்க்கை வரவேற்கிறோம். காலை நேர தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியும் ஆண்டவரை குளிர்ச்சி நிறைந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன ஆண்டவரே இரவு முழுவதும் எங்களோடு இருந்து முடிய ஆண்டவரே பரிசுத்தமான வெள்ளி ஆராதனையிலே பங்கு பெற கிருபை செய்து நன்றி ஆண்டவர். இந்த காலை நேரத்திலும் எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிற இந்த நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதியும். இதை கேட்டு நாங்கள் பயன்பெறவும் இப்படி சிலுவைக்கு நேராக நாங்கள் இன்னும் நெருங்கி வந்து இப்படி வாழ்க்கையை உமக்கு நேராக மாற்றிக்கொள்ளவும் கிருபைத்தான் என்பது சாரியம் ஆண்டவரே சக சாரி நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் செய்தி பாடல் வேலை ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் 221வது பாடலாகிய பரனே பரம்பொருளே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 223. Oh
வரலானதுவோ பரனே பரபொருளே. ஈராறு சீடர்களில் ஏறாறு சீடர்களில் பண இச்சை மிகுந்த ஒரு சீடன் ஈராறு சீடர்களில் பேரியூதாஸ் காரியோத்தாம் பேரியூதாஸ் காரியோத்தாம் அவன் பேசினதின் பாடி காசு பெற்று பரனே பரபொருளே நித்ய வாக்கியனே சத்ய வாக்கியனே பரனே பரபொருளே. பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில உங்கள் யாவரையும் இயேசுவின் இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு சந்தி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்து மிக அதிகமாய் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற வார்த்தை அது ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இறை வார்த்தைகள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பகுதி வேதாகமத்தில் மிகவும் அழகான ஒரு ஆறுதலான பகுதிகளில் ஒன்றாகும். இது கடவுளுடைய கிருபையுள்ள அழைப்பையும் உடைய வார்த்தையின் வல்லமையையும் விவரிக்கிறது. தேவனுடைய கிருபையுள்ள ஒரு அழைப்பாக இருக்குது இல்லையா? உலகம் தரும் திருப்தி தற்காலிகமானது, கடவுள் தரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நித்தியமானவை என்று ஏசாயா 55 நம்ம பார்க்குறோம். இந்த பகுதி ரெண்டாவது பகுதி. 3 பகுதியாக இந்த ஏசாயாவை பிரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். ஏசாயா 1 முதல் 39 ஒரு பகுதி சிறையிருப்புக்கு முன்னாடி, 40லிருந்து 55 சிறையிருப்பில், 56லிருந்து 66 சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு 3 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். அதில் 2வது பகுதி, இது கடைசி பகுதி, 2வது கடைசி பகுதி, ஏறக்குறைய விடுதலை ஆகிற ஒரு சமயம் கடவுள் அவர்களை அழைக்கின்றதை நம்ம பார்க்குறோம். விலையற்ற ஒரு அழைப்பை நம்ம பார்க்குறோம். கடவுள் நம்மை ஒரு விருந்துக்கு அழைக்கிறார். இந்த விருந்தின் சிறப்பம்சங்கள் அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். தேவையற்றது, தாகமுள்ள எவரும் வரலாம், பணம் இல்லாதவர்களும் வரலாம், உண்மையான திருப்தி, அப்பம் இல்லாமல் திருப்தி அதற்காகவும் செய்யாத பொருளுக்காகவும் பிரயாசத்தை நிறுத்திவிட்டு கர்த்தரிடம் வரும்போது ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். அதாவது சிறையிருப்பினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. துன்பம், துயரம், சோதனை, வேதனை, பசி, பட்டினி, நம்பிக்கையின்மை இவை எல்லாமே சூழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கடவுளுடைய தீர்க்கர் ஏசாயா சொல்றாரு, நீங்க ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஏன் வேதனையில் இருக்கிறீங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நித்திய வாழ்வை தரப்போகிறேன், உங்களுக்கு நான் ஒரு புதிய தேசத்தை தரப்போகிறேன். நீங்க எதிர்பார்க்கிற தேசம், அந்த தேசம் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்த தேசம் தானே, அதை இன்னும் அதிகமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால கடவுளுடைய அழைப்பை நம்ம எப்பவுமே உதாசீனப்படுத்தவே கூடாது. நிறைய நேரத்தில் கடவுளுடைய அழைப்பை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே ஏசாயா சொல்றாரு, கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு வருகிறது, வாங்கப்பா, விலையுமின்றி பணமுமின்றி நீங்க வாங்கி கொடுங்க. ஏன்னா நீங்க தாகமா இருக்கிறீங்க, சுதந்திர தாகமா இருக்கிறீங்க இல்லையா? நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம், எங்கள் நாட்டுக்கு போனோம், எங்கள் ஆலயத்துக்கு போனோம் என்று சங்கீதம் 42 பார்க்குறோம். மானானது நீரோடைகளை
வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறதே என்று சொல்லி ஆண்டவர் மேல தாகத்தோடு சகேயு இயேசுவை தாகத்தோடு தேடி சென்றான் இல்லையா. அவன் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா பணக்காரன், ஆயக்காரனுடைய தலைவன், அவனுக்கு இல்லாத பணமும் இல்லை, அவனுக்கு இல்லாத சொத்து இல்லை. ஆனா ஏன் இயேசுவை தேடி வந்தான்? வாழ்க்கையில பணம் நிம்மதியை தராது, இயேசு மட்டும்தான் நிம்மதியை தருவார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தேடி வரும்போது அவர் வராரு, வீட்டுக்கு வராரு. மகனே நீ வாப்பா, நான் வீட்டுல தங்குறேன், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்றாரு இல்லையா. அவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவன் எதிர்பார்த்த மன மகிழ்வு, சமாதானம், சந்தோஷம் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறதே. இப்ப நம்ம ஆண்டவரை தேடி போகணும் இல்லையா. அதே போல யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குற ஆண்டவர் சொல்றாருமா, நீ வந்து சாதாரண தண்ணீரை தேடி வந்திருக்கிற, நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீர், அந்த தண்ணீரை நீர் பருகினால் உனக்கு எப்பவுமே என்ன கிடைக்காது, தாகமே வராது என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை தேடி வரணும், ஏன்னா அவர் ஜீவ ஊற்றா இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்துல கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அப்ப கூட நன்றி கெட்டவர்களே வாழ்ந்தார். நாம கூட நிறைய நேரத்துல ஆண்டவரின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம உதாசீனப்படுத்துகிறோம். இந்த காலை நேரத்துல கடவுளுடைய அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தாம அவருடைய சமூகத்துல வந்து அவர் தருகிற நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ கடவுள் நம்மளை அழைக்கிறார். அதுல ரட்சிப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது இல்லையா. ஏசாமி நம்மளை அழைக்கும் போது வெறும் சாப்பாடு தண்ணீர் மட்டும் இல்லை. ஏசாமி கிட்ட போகும்போது அன்னைக்கு 5 அப்போ 2 மீன் அவங்க பகிர்ந்து கொடுக்கும்போது அவர்கள் வெறும் சாப்பாடு மட்டும் கொடுத்தாரா? இல்லை, அவங்களுக்கு வசனத்தை கொடுத்தார், போதனையை கொடுத்தார். அதை கேட்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். வெறும் சாப்பிட்டதுனால வயிறு நிறைஞ்சதுனால அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதனால இந்த காலை நேரத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்புக்கு உதாசீனப்படும். அந்த அழைப்பு எப்படி வருது? வசனத்தினால வருது. நீங்க வசனம் வாசிக்கிறதுனால, ஆலயத்தில் போய் வசனத்தை கேட்கறதுனால, ஊழியக்காரர்கள் வழியாக, போதகர்கள் வழியாக அந்த அழைப்பு வரும்போது அதை உதாசீனம் பார்த்து. அதான் சொல்றாரு, உங்களுடைய ஆத்மா கொழுப்பான பதார்த்தனால் நிறைந்திருக்கும். ஆத்மா, உடல் அல்ல, ஆத்மாவை சொல்றார். அதான் சொல்றாரு பாருங்க, உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் என்று சொல்ல. அப்ப இந்த செவி கொடுப்பது தான் ஆண்டவருடைய உணவை சாப்பிட்றதுக்கு சமம். உண்மையான தாகம், அந்த தாகம் நமக்கு அதான் ஆண்டு கேட்கிறார், எனக்கு செவி கொடுங்கள், வாருங்கள், கேளுங்க, அப்பொழுது நீங்கள் வாழ்வு அடைவீர்கள். நான் உங்களுடன் உடன்படிக்கையை சொல்றேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்கள் இனங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய், உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவார், ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கடவுள் கொடுக்கிற அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறாராம்? தாவீதை போல உயர்வான ஒரு வாழ்வை தருகிறார். தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாகவே தெரியும். ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தவன், தன்னுடைய தகப்பனாலும் தன்னுடைய சகோதரர்களாலும் அவன் வெறுத்து ஒதுக்கப்பட்டவன், சொந்த வீட்டிலேயே இழிவாய் மதிக்கப்பட்டவன். ஆனால் கடவுள் அவனை மேலே கொண்டு வரார். ஆமென், அல்லேலூயா. அவரை உயர்த்துகிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார், அவருக்கு மிகப்பெரிய அரசர் பதவியை கொடுத்து இல்லையா, இந்த உலகத்துல மிக சிறந்த அரசனாக அந்த இஸ்ரவேல்ல அவன் வாழ்ந்து வந்ததை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் தயாரா இருக்கிறார், அழைக்கிறார். அதான் நித்திய உடன்படிக்கை தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறோம். அடுத்தது 6-7 பார்க்கிறோம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடு. அவர் நம்ம பக்கத்திலே தான் இருக்கிறார். நீ கூப்பிடுப்பா, அவர் வருவார். நீ கூப்பிடு, கண்டிப்பா அவர் செவி கொடுப்பாரு. ஏன்னா அவரு பக்கத்துல இருக்கிறாரு. கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களா? அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனது உள்ளவர். மன்னிக்கின்றதுல எப்படி இருக்கிறாரா? தாராள மனது. ஏன்னா இவங்க பாவம் செய்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் ஏன் சிறையிருப்புக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? நிறைய முறை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. இது அதிகமான வருஷம் ஆயிடுச்சு.
ஏற்கனவே 430 வருஷம் ஒன்று, இது 2வது அதிகம் 70, இதுதான் அதிகம். அப்போ ஏறக்குறைய அதிகமாக இருந்தது 500 வருஷம். இது இல்லாமல் நிறைய சிறையிருப்புகள் அவங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது. ஏன்னா பாவங்களை செய்தார்கள், அக்கிரமங்களை செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், வேசித்தனம் பண்ணார்கள், முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள். இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல். இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு சந்தி காலத்துல நம்ம ஏற கட்டணும், மூட்டை கட்டி தூக்கி போட்டுறணும், வெளியே போட்டணும் இல்லையா? அன்னைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அப்பா உன் கெட்ட பழக்கத்தெல்லாம் மூட்டை கட்டி போட்டிருப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கெட்ட சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி எறிந்து சிலுவைக்கு நேராக ஒருமுகப்பட்டு அவருடைய வார்த்தையை தாகத்தோடு கேட்க போறதுதான். அதான் சொல்றார், மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. ஒவ்வொரு ஒரு சந்தி காலமும் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பா இருக்கிறது. தேவனை எப்போது தேட வேண்டும் என்பதையும் எப்படி தேட வேண்டும் என்பதையும் இவ்வசனங்கள் விளக்குகின்றன. காலத்தின் முக்கியத்துவம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். மாற்றப்பட வேண்டியவை, துன்மார்க்கன் தன் வழியையும் அநீதிக்காரன் தன் நினைவுகளையும் விட்டுவிட வேண்டும். தேவனுடைய இரக்கம், நாம் அவரிடம் திரும்பும் போது அவர் நம்மை மன்னிப்பதற்கு சம்பூர்ணமான மனதுள்ளவராய் இருக்கு. அதான் முக்கியம். அவர்கிட்ட நம்ம திரும்பி வந்தா ஒரு தாயை போல நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார், நம்மை மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற சிந்தனை மறக்காது. பாருங்க, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கின்றார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளையை அரும்பி வளரச் செய்து அதே விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணையும் கொடுக்காமல் திரும்புவது இல்லை. கடவுளுடைய வார்த்தையா தான். கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் எந்த நோக்கத்திற்கு அனுப்புறாரோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாக அது நிறைவேற்றி தீரும். அதான் சொல்றார், பூமிக்கு எவ்வளவு நன்மை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது சொல்றாரு, அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வார்த்தை இருக்கும், அதன் விருப்பத்தை செயல்படுத்தி அதற்காக நான் அதை அனுப்பினேனோ, எதற்காக நான் அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாய் நிறைவேற்றாமல் வறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. அப்படி கடவுளுடைய வார்த்தை. இதனால இந்த வார்த்தை அனுப்புறாரு இல்லையா, இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை அவர் அனுப்புனாருன்னா நிச்சயமான இதற்கான பலன் உண்டு. இது என்னுடைய வார்த்தை அல்ல, மனிதன் பேசுவது அல்ல, கடவுள் பேசுகிறார் என்கின்ற சிந்தனையோடு நம்ம கேட்கணும். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும். காட்டு மரங்கள் கைக்குட்டி ஆர்ப்பரிக்கும். முட்செடிக்கு பதிலாக தேவதார் மரமும் முளைந்து வளரும். காஞ்சேரிக்கு பதிலாக நறுமண செடி வளர்ந்து தொழிரும். இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும், அளவில்லா என்று உங்களை நினைவு சின்னமாய். இதான் கடைசியா சொல்றாரு, நீங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்து நடத்தப்படுவீர்கள். அதான் சொல்ற தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. தேவனுடைய வார்த்தை ஒருபோது வீணாகாது என்பதற்கு மழை உதாரணமாய் சொல்லுகிறார். நிறைவேறுகின்ற வார்த்தையாக கடைசி மகிழ்வான முடிவு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவரிடம் வருகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், சந்தோஷமும் சமாதானமும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கூட்டிக் கொண்டு போகப்படுவீர்கள் இல்லையா? முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சமும் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். ஆக கடவுள் உங்களை அழைக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அவரிடத்துல வாங்க, அவருடைய அழைப்புக்கு செவி கொடுங்க. தாகமா இருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கையில பசி என்கின்ற தாகம் இல்லையா, உணவு என்கின்ற தாகம், உடல் பிரகாரமான தாகம், ஆவிக்குரிய தாகம், பிரச்சனை, வேதனை, துன்பம், இதை எல்லாவற்றில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தரப்போகிறார். எனவே அப்படிப்பட்ட விடுதலை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த ஒரு சந்தை நாட்கள்ல நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை தகப்பனே, காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாட்களிலும் நாங்கள் சிலுவைக்கு நேராக ஒருமுகப்பட்டு வாழோம். எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை விட்டுவிட்டு உம்முடைய அழைப்புக்கு நேராக ஜீவ தண்ணீர் அண்டைக்கு ஓடி வர நித்திய ஜீவ ஊற்றுக்கு நாங்கள் ஓடி வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தான். இந்த நாளில் நிறைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்க எங்களுடைய தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் மக்கள், ஆண்டவர் மற்ற மக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவசர ஜபமாக ஆண்டவரை ஈரான், ஆண்டவரே இதோ அமெரிக்கா, இஸ்ரேல் போருக்காக ஜபிக்கிறோம். இதனால ஒரு 109 நாடுகள், வளைகுடா பகுதியில் இருக்கின்ற நாடுகள், மற்ற நாடுகள், பெட்ரோல் மற்றதெல்லாம் ஆண்டவர் கேஸ் மற்றதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நாங்கள் ஆண்டவரை உண்மையாகவே நோக்கி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நிறைய பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. தயவு கூர்ந்து ஆண்டவர் இந்த போரை நிறுத்துங்க ராஜா.
சீக்கிரமாக நிறுத்திவிட்டு அநேக மக்கள் ஆண்டவரை உம்மை துதிக்கவும் இதனால அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் கிருபை தார். அமெரிக்கா இஸ்ரேலும் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள கிருபை தார். மற்ற இடங்களில் நடக்கிற போர்களை நிறுத்துங்க ஆண்டவர். அமைதி தீர்வுதான் சிறந்த வழி என்பதை அவர்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல இந்த போரினால பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் தமிழ் மக்கள், இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து வழிநடத்தும் இந்திய அரசாங்கமும் அங்க இருக்கின்ற மற்ற அந்த வளைகுடா பகுதியில் இருக்கிற அரசாங்கங்கள் எல்லாம் பாதுகாப்பை உறுதி செய்ய என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தொடர்ந்து உலக நாடுகள் ஏற்படுகிற இப்படிப்பட்ட ஆண்டவரே அசாதாரணமான சூழ்நிலைகளை என் தேவன் நீர் மாற்றி அருள் ராஜா ஆண்டவர். அதே போல பெரிய பெரிய இயற்கை பேரிடர்கள் ஆண்டவரே, எரிமலை வெடிப்பு, சுனாமி, பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் ஆண்டவரே, மழை, இதிலிருந்து எங்களை காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னுடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்படி தேசத்தினுடைய ஆண்டவரே தலைமை பொறுப்பில் இருக்கின்ற ஆண்டவரே இப்படி ஜனாதிபதிக்காக, பிரதமருக்காக, அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டின் முதல்வர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதியும் அவங்க பணியை சிறப்பாக செய்ய கிருபை தார். இந்த நாளின் ஆண்டவரை செய்திக்காக ஜெபிக்கிறதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும், தேவையை சந்தியும் ஆண்டவரே. வியாதி, பலவீனங்கள், துன்பங்கள் மாற்றும். குறிப்பாக என்னுடைய எல்மாகு தலைவர் டிஎஸ்பி சாருக்காக, நண்பு மனைவி, பிள்ளைகளுக்காக, எக்ஸனருக்காக, மெர்லின் கார்த்திகாவுக்காக, ஃப்ளாரன்ஸ் பக்தநாதனுக்காக, கண்ணை டாக்டருடைய அன்பான பிள்ளை ஆண்டவரை மருமகனுக்காக, இதோ ஆண்டவரே லூக் பிரேம் சிங்காக, ஷாலினிக்காக ஜபிக்கிறவங்க எல்லாம் விடுதலை செய்து காத்து வழிநடத்தும் ராஜா. இன்னும் யாரெல்லாம் பலவீனமா சிவனமா இருக்கிறாங்களோ கண்ணோக்கி பார். இந்த நாளில் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பட்டுச்சற்று ஆசீர்வதிங்க. ஏதோ இந்த நேரத்தில் உமன்ஸ் ரிட்ரீட்டுக்காக கசம் என்ற பகுதி வேலூர் காட்பாடிக்கு செல்கிறார்கள். அங்கே அந்த ஒன் டே ரிட்ரீட் ஆசீர்வாதமாக இருந்து மீண்டும் வீடு திரும்ப பத்திரமாய் திரும்ப கிருபை தார். அதே போல உடைய அருமையான சாக்கோ சாரியம் உடைய டீச்சருக்கான ஜபிக்கிறோம். ஊழியத்தில் சார் எங்களோடு வந்து ஆண்டவர் காலை நேரத்தில் எழுந்து வந்து தன் நேரத்தை செலவிடுகிற போது உடைய கிருபை சாரோடும் டீச்சரோடு இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் மென்மேலுடைய வாழ்க்கையில் தெரியட்டும், பெருகட்டும் ராஜா. அடியனையும் குடும்பத்தாரையும் மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக நீ ஞானத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வாதியும் தொடர்ந்து நம்முடைய கிருபை நம்முடைய ஆசீர்வாத நேரத்தில் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற நம்முடைய LS காந்திதாஸ் ஐயாவுக்காக, அமலா ஹேனா குவைத் அவர்களுக்காக, ஆண்டவரை காலர் டென்சிங் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாளை தினத்தில் ஆண்டவரை ஒரு சந்தியின் ஆண்டவரை 3வது ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் பிரவேசித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ் தூய் ஆவியர்கள் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நேரத்தில் இந்திய சுவிசேஷ உத்தர திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், IELTS பொறுப்பாளர்கள் ஆண்டவரே, அதே போல என்னுடைய சபை சங்கத்துடைய பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து சிறப்பான ஊழியத்தை செய்யும், பணியாற்றும் ஆண்டவர். திருச்சபைக்காக தங்கள் ஆண்டவர் பதவிகளை அவர்கள் பயன்படுத்தவும் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த நாள் முழுதுமாய் உங்களுடைய இறை பிரசன்னத்தினாலே எங்களை காத்துள்ளோம். இறை மைந்தனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கொடுத்து இங்கே தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.